ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அடோப் எக்ஸ்பிரஸோட செஷன் 1 பார்க்க போகிறோம். செஷன் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஒரு சைலண்டான என்விரான்மெண்ட்ல இருந்து லேர்ன் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இயர்ஃபோன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஃபார் பெட்டர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஈவன் வைஃபை ஆர் ஒரு மொபைல் டேட்டா நல்ல நெட்வொர்க் இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க. அப்புறம் டிசைனிங் அப்படிங்கிறது நீங்கள் என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயங்க. நம்ம நிறைய கவலைகள்ல இருந்து கூட என்ன பண்ணலாம்னா அந்த டிசைன் பண்ணுறது மூலமாக நம்ம வெளியே வர முடியும். இது நல்லா பேஷனாக எடுத்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா இது மணி மட்டும் இல்லை, ஹாப்பினஸையும் சேர்த்து நம்மளுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ என்ஜாய் டிசைனிங். ஸோ அடோப் எக்ஸ்பிரஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய வெர்ஷன். இது நான் லேப்டாப்பில் அடோப் எக்ஸ்பிரஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடோப் எக்ஸ்பிரஸ்க்கு மொபைல் வெர்ஷன் இருக்குது, டேரெக்டாக வெப் வெர்ஷன் இருக்குது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட இப்போ நான் சொல்லக்கூடிய கண்டென்ட்டுக்கான மொபைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடியோ இருக்கும், அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் ஃப்ரண்ட் பேஜ். இதே ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரண்ட் பேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குயிக் ஆக்ஷன், எக்ஸ்ப்ளோர் குயிக் ஆக்ஷன்ஸ் இருக்கா. ஸோ இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் குயிக் ஆக்ஷன் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். ரிமூவ் பேக்ரவுண்டு, ஜென்ரேட் கியூஆர், இந்த மாதிரி நிறையா வரும். இதை ஒரு மொபைல் வெர்ஷனில் நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கெட் ஸ்டார்டட்னு இருக்கா, இதே மாதிரி தான் போட்டிருக்கோம். குயிக் ஆக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது, கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது போட்டு இங்கே இருக்க கண்டென்ட் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மொபைலில் நீங்கள் அடோப் எக்ஸ்பிரஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஹோம் பேஜ். இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ். கெட் ஸ்டார்டட்னு போட்டு இங்கே உங்களுக்கு அதுக்கான எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ஷன் ரிமூவ் பேக்ரவுண்ட். அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த குயிக் ஆக்ஷன்ஸில் நிறைய இருந்தாலுமே இதை கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இங்கே எனேபிள் ஆகிருக்கு. ஆல்னா உங்களுக்கு வரிசையாக எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். இல்லை எனக்கு பர்டிகுலராக ஃபோட்டோ எடிட்டிங் மட்டும் வேணும், வீடியோ எடிட்டிங் மட்டும் வேணும், நான் வேர்டு, பிடிஎஃப் இந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம்னா டாக்குமெண்ட்டு, அப்புறம் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறத பற்றி நம்ம தனியாகவே பார்க்கலாம். இது அடோப் எக்ஸ்பிரஸில் இருக்கக்கூடிய ஏஐ கண்டென்ட் பற்றி இதுவும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தனியாக கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா இது எல்லாமே வரிசையாக லிஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரிமூவ் பேக்ரவுண்ட். ஸோ இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு டிசைன் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு ப்ராடக்ட்டோ நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதோட பேக்ரவுண்டில் இருந்து அந்த மெயின் சப்ஜெக்டை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏஐ பேஸ்டு ஒரு ஆப்ஷன் தான் இது. இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ நம்ம எந்த ஃபோட்டோலேருந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோவை நம்ம என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா டேரெக்டாக இங்கே ட்ராக் பண்ணி போடலாம். இல்லைனா இங்கே ப்ரௌஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரௌஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பிசிஆர் மொபைலில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே உங்களுக்கும் ஒர்க் ஃபைல்ஸில் இந்த ஆப்லேயே அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செஷன் 1 செஷன் 2 இருக்கும். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா அடோப் எக்ஸ்பிரஸ் ஒர்க் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுலேயுமே நான் செஷன் 1 செஷன் 2ன்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸாக ஃபோல்டர் போட்டு வச்சுருப்பேன். அதை நீங்கள் ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா சாம்பிள் இமேஜஸும் உங்களுக்கு இருக்கும். பட் இது இல்லாமல் நீங்களும் உங்களோட ஓன் இமேஜஸ் வச்சுலாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ரியல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ அது லோட் ஆகும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஆன்லைன் பேஸ் பண்ண ஒரு அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீட்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சொல்கிறேன். பாருங்கள், நான் அப்லோட் பண்ண உடனே எனக்கு பேக்ரவுண்ட் இங்கே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க இங்கே கட்டமாக இருக்குது அப்படின்னு. கட்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்பரன்சின்னு அர்த்தம். டிரான்ஸ்பரண்ட்னா ஒரு கண்ணாடி ஸ்கேல் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதோட கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒயிட்னு சொல்லுவீங்க. அப்படி கிடையாது, அது டிரான்ஸ்பரண்ட், கலர்லெஸ். அதை நீங்கள் எந்த கலருக்கு மேலே வைக்கிறீங்களோ அந்த கலர் அப்படியே வெளியே தெரியும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த இமேஜோட பேக்ரவுண்ட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிட்டோம். இப்போது ஒரு வெப்சைட் டிசைன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான்
இப்போ நம்ம ட்ரீம் மேக்கர்ஸோட வெப்சைட் உங்களுக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் டிசைன் இருக்கு அப்படின்னா, இந்த வெப்சைட் டிசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜுக்குலாம் பேக்ரவுண்ட் வந்து பாருங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்கனால தான் அங்க என்ன ஒர்க் இருக்கோ அது அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து டிரான்ஸ்பரண்டா இல்லாத ஒரு நார்மல் இமேஜ். டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கோ, என்ன டிசைன் இருக்கோ, அந்த டிசைன் அப்படியே இங்க வந்து இமிட்டேட் ஆகும். ஸோ வெப் பேஜ் டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிரான்ஸ்பரண்ட் டிசைன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம லோகோவா இருக்கட்டும். பாருங்க அந்த சர்க்கிள் ஷேப்னா சர்க்கிள் ஷேப் தான். அத சுத்தி இருக்க ஏரியாலாம் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்க எந்த வெப்சைட்னாலும் எடுத்து பார்க்கலாம். ஸோ வெப் பேஜ் டிசைனிங்க்கு கண்டிப்பா டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன ஃபார்மட்ல வந்து ஒரு ஃபைல சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா மாத்துனதுக்கு அப்புறம், இங்க பாருங்க கீழ வந்து டவுன்லோட் பட்டன் இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த டவுன்லோட் பட்டன நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே. இங்க டிஃபால்ட்டா வந்து நான் செட் பண்ணியிருக்கனால எனக்கு என்ன ஃபார்மட்ல டவுன்லோட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜிங்கிற ஃபார்மட்ல டவுன்லோட் ஆகும். நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஃபைல் நேம் அது பக்கத்துல வந்து ஃபார்மட் பார்த்தீங்க அப்படின்னா, பிஎன்ஜின்னு ஃபினிஷ் ஆகுதுங்களா? பிஎன்ஜினா போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராபிக்ஸ்ன்னு அர்த்தம். நீங்க பிஎன்ஜி ஃபைல டவுன்லோட் பண்ணா மட்டும் தான் அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படியே அங்க மெயின்டெயின் ஆகும். அந்த டிரான்ஸ்பரன்சி மெயின்டெயின் ஆனா தான், அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்ட வந்து நீங்க ஃபர்தரா ஒரு மெயினா வெப் பேஜுக்கோ, இல்ல ஒரு டிசைன் இத நீங்க பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்க டிசைன் பண்ண போறீங்க. இல்ல வேற ஒருத்தர் வந்து ரிமூவ் பண்ணி தர சொல்றாரு அப்படின்னா, நீங்க பிஎன்ஜியா சேவ் பண்ணா மட்டும் தான் அது வந்து டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கும். யூசுவலா நம்ம மொபைல்ல ஃபோட்டோ எடுக்கிற ஃபார்மட்டு, இல்ல நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ற ஃபார்மட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேபெக்ன்னு இருக்கும். ஜேபிஇஜின்னு இருக்கும். நீங்க பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணிட்டு ஜேபெக்கா சேவ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பேக்கிரவுண்ட்ல ஒயிட் ஃபில் ஆயிடும். ஸோ அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு இது கிளியர் ஆயிடும். ஓகே. இப்ப நான் பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஒண்ணு டவுன்லோட் பண்ணிட்டேன். பட் இருந்தா கூட நம்மளால ஃபர்தரா அத கஸ்டமைஸ் பண்ண முடியும். இங்க பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமே எனக்கு வந்து சைட்ல வந்து அந்த இப்ப ரிமூவ் பண்ணிட்டோம். பட் இந்த பேக்கிரவுண்ட் பிளெயினா இருக்க வேண்டாம். எனக்கு பிடிச்ச மாரி வேற ஒரு பேக்கிரவுண்ட் வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இங்க அவங்களே நெறைய ஆப்ஷன் தராங்க. நீங்க ஜஸ்ட் ஏதாவது ஒண்ண கிளிக் பண்ணீங்க அப்டின்னாலே, ஃபியூ செகண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கிரவுண்ட் வந்து இங்க அப்ளை ஆயிடும். பாருங்க நான் ரிமூவ் பண்ணும்போது சின்ன சின்ன கேப் கூட எவ்வளோ கிளியரா ரிமூவ் பண்ணியிருக்கு பாருங்க. ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ கட் பண்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 அன் ஹவர் டைம் எடுக்கும். Photoshop யூஸ் பண்ணி பண்ணுவோம். இன்னைக்கு Photoshopல ஏஐ வந்துருச்சு. பட் ஒரு இமேஜ்ல சப்ஜெக்ட்ட மட்டும் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க்கா இருந்துச்சு. இன்னைக்கு அது ரொம்ப ஈஸி டாஸ்க்கா வந்து நம்ம அந்த ஏஐலாம் வந்தனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஆயிருச்சு. ஸோ அதான் அடோப் எக்ஸ்பிரஸ்ல வந்து நீங்க ரொம்ப ஈஸியாவே என்ன பண்ணிக்க முடியும்னா, ஒரு பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு, அங்க உங்களுக்கு என்ன பேக்கிரவுண்ட் தேவைப்படுதோ அத நீங்க ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அது வந்து பேக்கிரவுண்ட்ல ரீப்ளேஸ் ஆயிடும். எனக்கு இல்ல டிரான்ஸ்பரண்டாவே இருக்கட்டும்னா, இங்க அதுக்கும் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இல்ல எனக்கு வந்து பேக்கிரவுண்ட்ல பிளைன் கலர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க கஸ்டம் கலர்ன்னு இருக்கு. இத கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்குலாம் இந்த மாரி பேக்கிரவுண்ட்ஸ் வந்துரும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இங்க கலர்ஸ் லிமிட்டடா தான் இருக்கு. நான் இன்னும் கலர்ஸ் அதிகமா தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா, இங்க பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, கஸ்டம்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்களே போயிட்டு மேனுவலா கலர் சூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். இதான் கலர் ஸ்கேல். இப்போ உங்களுக்கு ரெட் பேஸ் பண்ணி கலர் வேணும்னா, இத டிராக் பண்ணி ரெட் பக்கத்துல எடுத்துட்டு வாங்க. அடுத்து ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், சயான், ப்ளூ இந்த மாரி எது வேணுமோ ஃபர்ஸ்ட்டு நீங்க டிராக் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்துட்டு, அதப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க போய் கலர் செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்க இங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா பேக்கிரவுண்ட்ல வந்துரும். இல்ல எனக்கு ரெட் பேஸ் பண்ணி வேணும்னா, ஃபர்ஸ்ட் இத டிராக் பண்ணி ரெட் பக்கத்துல கொண்டு போங்க. தென் இங்க நீங்க என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஈஸியா வந்து நீங்க என்ன பண்ணிக்க முடியும்னா, ஒரு பேக்கிரவுண்ட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் இங்க இருக்க டிஃபால்ட் பேக்கிரவுண்ட் ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு, இப்ப இதையும் நான் ஒரு டவுன்லோட் குடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்பரன்ட் பேக்கிரவுண்ட் இல்லாம, நம்ம குடுத்த பேக்கிரவுண்டோட என்ன ஆகிருக்கும் அப்டின்னா, இது வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். நான் அந்த ஃபைல்ஸ் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, டவுன்லோட்ஸ்ல வந்து எனக்கு 2 ஃபைல் இருக்கு. இது வந்து பாருங்க டிரான்ஸ்பரன்ட். பேக்கிரவுண்ட் பாருங்க எம்ப்டியா தான் இருக்கும். ஸோ இத நம்ம ஃபர்தரா நீங்க Photoshop, Illustratorக்குலாம் வேணும்னா கூட டைரக்ட்டா இத எடுத்துட்டு போயிட்டு நீங்க எந்த பேக்கிரவுண்ட்ல வேணாலும் வச்சுக்கலாம் இந்த இத. இது வந்து நம்ம பேக்கிரவுண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அவுட்புட் எடுத்தது. ஸோ இந்த மாரி தனித்தனி ஃபைலாவே இருக்கும். நீங்க ஒவ்வொரு டவுன்லோட் குடுக்கும்போது இந்த மாரி தனித்தனியா சேவ் ஆகும். சேவ் பண்ணும்போது எந்த லொகேஷன்ல சேவ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இங்க ஒரு தம்ப்நெயில் ஒர்க் இருக்கு. இந்த தம்ப்நெயில் ஒர்க்ல கூட பார்த்தீங்கன்னா பாருங்க, என்னோட ஃபோட்டோவ அந்த பேக்கிரவுண்ட்ல வந்து கட் பண்ணி தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிரான்ஸ்பரன்சி இருந்தா தான் நீங்க எந்த பேக்கிரவுண்டுக்கு கொண்டு போனாலும் இது வந்து அடாப்ட் ஆகும். இது வந்து இல்லஸ்ட்ரேட்டர்ல ஒர்க் பண்ண ஒரு ஃபைலு. பட் அந்த டிரான்ஸ்பரன்சினா என்னங்கிறத நீங்க ஈஸியா கத்துக்கலாம். அதே மாரி இங்க இருக்கிற டிசைன்லாம் பாருங்க.
இந்த லேப்டாப் பாருங்க. அந்த பேக்கிரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டா ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த பேனர் மிஷினா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கிற இந்த ஒரு டேபா இருக்கட்டும், தென் என்னோட லோகோவா இருக்கட்டும். இது எல்லாமே பேக்கிரவுண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறனால தான் நம்மளால வந்து ஒரு டிசைன்ல வந்து ஈஸியா அத வந்து என்ன பண்ண முடியுதுன்னா, அடாப்ட் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு எக்சர்சைஸ் என்னன்னா, உங்க ஃபோட்டோவோ, இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோட்டோவோ எடுத்து ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டரு. ஏன்னா, நம்ம நெட்ல இருந்து எடுக்கிற ஃபோட்டோவ விட, நம்மளுக்கு என்ன ஃபோட்டோ தேவையோ அத வச்சு ஒர்க் பண்ணும்போது தான் அவுட்புட் கரெக்ட்டா வருதாங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அத நீங்க எடுத்து பேக்கிரவுண்ட் அதாவது எனக்கு நீங்க ஒரிஜினல் ஃபோட்டோவும் ஃபர்ஸ்ட் அனுப்பணும். வாட்ஸ்அப்ல நார்மல் ஃபைலாவே அட்டாச் பண்ணி அனுப்புங்க. அதுக்கப்புறம் பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு, டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாரி ஒரு பிஎன்ஜி அனுப்புங்க. தென் இங்க இருக்கிற டெம்ப்ளேட்ஸ்ல நீங்களே ஏதாவது ஒரு பேக்கிரவுண்ட் யூஸ் பண்ணி, அதே இமேஜ்க்கு அப்ளை பண்ணி அனுப்புங்க. தென் அதே இமேஜ்க்கு ஒரு கலர் அப்ளை பண்ணி நீங்க அனுப்புங்க. ஸோ ஒரு இமேஜ் எனக்கு கண்டிப்பா செஞ்சு அனுப்பிச்சிருங்க. உங்க ரெஃபரன்ஸ்க்கு நீங்க 2, 3 இமேஜ் கூட செஞ்சு பார்த்துக்கோங்க. ஓகே. உங்களுக்கு இதே இமேஜ் வேணாலுமே, நான் சொன்ன மாரி நம்ம ஆப்லயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதுக்கப்புறம் இந்த இமேஜ நீங்க எடிட் பண்ணணும் ஃபர்தரா நெனச்சீங்கன்னா கூட, இங்க ஓப்பன் இன் எடிட்டர்ன்னு தனியா ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் அது நம்ம இப்ப பார்க்க போறதில்ல. லேட்டரா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம ரிமூவ் பேக்கிரவுண்ட் பார்த்திருக்கோம். ஸோ இப்ப நான் இத குளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்து நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து ரீசைஸ் இமேஜ். ஸோ இந்த ரீசைஸ் இமேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். எதனாலனா, இப்ப நீங்க ஒரு டிசைன் பண்றீங்க அப்படின்னா, அந்த டிசைன வந்து நீங்க ஒரு சோசியல் மீடியால நம்ம அதிகமா யூஸ் பண்ண போறோம். பிரிண்ட்‌க்கு அதிகமா யூஸ் பண்ண போறோம். இந்த 2 தான் மெயினா நம்ம ஒரு டிசைன யூஸ் பண்ற இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டிஜிட்டல் கன்டென்ட், ஒண்ணு வந்து பிரிண்ட் கன்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்போ உங்க WhatsApp டிபி நீங்க உங்க WhatsAppல ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்க போறீங்கன்னா, அதோட சைஸ் வந்து 1:1. ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருந்தா தான் உங்களுக்கு அங்க கரெக்ட்டா வந்து மேட்ச் ஆகும். Instagramல ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா, 1:1லயும் போடலாம். 3:4ன்னு ஒரு ரேஷியோ இருக்கு. இல்ல நீங்க வந்து WhatsApp ஸ்டேட்டஸ்லயோ, Instagramல வந்து நீங்க ஸ்டேட்டஸாவோ, ஸ்டோரியாவோ வைக்க போறீங்க அப்படின்னா, அங்க வந்து 9:16ன்னு ஒரு ரேஷியோ இருக்கு. இது இல்லாம நீங்க பிசினஸ் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்றீங்க. இல்லன்னா Facebookக்கு ஒரு கவர் மாரி வைக்க போறீங்க. பேக்கிரவுண்ட் கவர் மாரி வைக்க போறீங்கன்னா, அங்கலாம் ஹாரிசான்டலா ஒரு சைஸ் இருக்கும். இந்த மாரி டிஃபரெண்ட் இன்னைக்கு நம்ம ஒரே டிசைனா இருந்தாலுமே, அது வெவ்வேறு இடத்துல யூஸ் பண்ணும்போது வெவ்வேறு சைஸ்க்கு நம்ம அத கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம அங்க சைஸ் வச்சு வச்சு ஒர்க் பண்றதுக்கு பதிலா, இந்த ரீசைஸ் இமேஜ் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கிஃப்டட் ஆப்ஷன் மாரி. நம்மளோட ஒர்க்க ரொம்ப ஸ்பீடா செய்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டூல் தான் இந்த ரீசைஸ் இமேஜ். ஸோ இப்ப நான் அந்த ரீசைஸ் இமேஜ்க்குள்ள போறேன். ஸோ இங்கேயுமே என்ன சொல்லுது அப்புட்ன்னா, நமக்கு தேவையான இமேஜ் வந்து டிராப் பண்ண சொல்லுது. நான் அகைன் ப்ரௌஸ் குடுத்துட்டு, அ இங்க நான் இமேஜ் இருக்கு. அத நானு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அது என்கிட்ட ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லி ஒண்ணு காட்டுது. அதாவது உங்களுக்கு தேவையான சைஸ்லயே நீங்க வச்சுக்கலாம். விட்த், ஹைட்ன்னு குடுத்துட்டு, இல்லன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோனா அவங்களே டிஃபால்ட்டா குடுத்துருப்பாங்க. இப்ப நான் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அந்த ஆரோவ கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வந்து லி ஒரு ஒரு மெனு வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது. நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 Instagram, YouTube, Facebook. பட் இன்னைக்கு LinkedIn கண்டிப்பா வந்து ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க. இல்லன்னா, நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க ஒரு கன்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க அப்டின்னா, LinkedInல உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இது இல்லாம Snapchat, Twitter, Pinterest எல்லாமே இருக்கு. ஓகே. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் Instagram கிளிக் பண்றேன் அப்டின்னா, பாருங்க நான் சொன்ன மாரி ஸ்டோரி அதோட சைஸ் வந்து 1080x1920ங்கிறது இதோட யூனிட்ஸ் வந்து பிக்சல்ஸ்ல இருக்கு. டிஃபால்ட்டா இதெல்லாம் பிக்சல்ஸ்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. பிக்சல்ஸ்ங்கிறது நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த யூனிட். யூனிட்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க இதே பிரிண்டிங்க்கு யூஸ் பண்றீங்கன்னா, இன்ச்சஸ், சென்டிமீட்டர்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் வந்து 30 சென்டிமீட்டர்ன்னு சொல்லுவோம். அதே லாங் சைஸ் ஸ்கேல நீங்க இன்ச்சஸ்ல மெஷர் பண்ணீங்கன்னா, 12 இன்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? பட் ஒரு ஆன்லைன் கன்டென்ட்க்கு போம்போது நம்ம எல்லாமே இந்த பிக்சல்ஸ்ல தான் பார்ப்போம். ஸோ ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1080, 1920 ஸ்கொயர்ன்னு இருக்கு பாருங்க. ஸ்கொயர்னா 1:1 ரேஷியோ சொன்னேன்ல நானு. 1080, 1080 போர்ட்ரேட் 3:4ன்னு ஒரு ரேஷியோ இருக்கும். அதுக்கு வந்து 1080, 1350 அப்ப லேண்ட்ஸ்கேப் நான் சொன்னேன்ல பேக்கிரவுண்ட்ல ஒரு பேனர் மாரிலாம் சம்டைம்ஸ் வருவாங்கன்னு, அங்க வந்து 1080x566. ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு மட்டுமே நீங்க இந்த மாரி டிஃபரெண்ட் சைஸஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்க முடியும்னா, ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இப்ப நான் எடுத்து வந்திருக்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அன் ஒரு அன்ஈவன் சைஸா தான் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு ஸ்கொயர் போஸ்ட்டா மாத்தணும் அப்டின்னா, நான் பாருங்க ஜஸ்ட் இந்த ஸ்கொயர் மேல கிளிக் பண்ணிட்டாலே பாருங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மெயின் கன்டென்ட் எங்க இருக்குங்கிறத அதுவே கிராப் பண்ணி எட்டு வந்துரும். பேக்கிரவுண்ட்ல இருக்கிறது அதுவே வந்து கிராப் பண்ணிடுது. கிராப்னா அத ரிமூவ் பண்ற மாரி. இப்போ நம்ம இங்க ஃபர்தரா என்ன பண்ணிக்க முடியும்னா, இத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இன்னும் கொஞ்சம் மேல வேணும். இது உங்களுக்கு எந்த ஏரியா நீங்க ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறீங்களோ, அந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இதையும் நீங்க இன்னும் எனக்கு ஃபோக்கஸ்டா
ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். இந்த மாதிரி இப்போது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக இருக்கும். இது பேர் வந்து ரூல் ஆஃப் தேர்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஈவன் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது கூட உங்கள் ஃபோனில் வந்து கிரிட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வரும். இதில் வந்து மெயின் கண்டென்ட் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். டிபெண்ட்ஸ் அப்பான் த இமேஜ் அது வந்து டிஃபர் ஆகும். மேக்ஸிமம் இந்த சென்டர் டாப்பு அப்புறம் இந்த சென்டர் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு சில கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்க போறீங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம், இல்லை இங்கேயே நீங்கள் ஜூம் பண்ணலாம். இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு தென் இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் கிடைக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் போஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான் சிம்பிள். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. பட் அதே டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா எனக்கு ஸ்கொயர் போஸ்ட் ஓகே. இப்போ இதே நான் ஸ்டோரி போடணும் அப்படின்னா இங்கே ஸ்டோரி இருக்குது பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 1080,920க்கு செலக்ட் ஆகுது. அகைன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் லேண்ட்ஸ்கேப் எனக்கு வேணும் அப்படின்னா பாருங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் எந்த ஏரியா கவர் ஆகுங்கிறது அதுவே சொல்லும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஒர்க் பண்ணிக்க முடியும். ஜூம் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. பட் இந்த நல்லா சுற்றி இருக்க ஏரியாலாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கா அது வந்து வராது. உங்களுக்கு எது வரப்போதோ அது வந்து நல்லாவே கிளியராக தெரியும். நீங்கள் அகைன் ஒரு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து டவுன்லோட் ஆகிடும். இது இப்போதைக்கு நம்ம இமேஜை ரீசைஸ் பண்ணுறோம். ஃபியூச்சரில் நம்மளோட கம்ப்ளீட் டிசைனே நம்ம லேயராக பண்ணக்கூடிய டிசைனே கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கே வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி இப்போ நீங்கள் யூடியூப் தம்ப்நெயிலுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா நான் டேரெக்டாக அப்படியே யூடியூப் போகிறேன். இங்கே பாருங்கள் தம்ப்நெயில் சைஸ் இருக்குது, யூடியூப் ஷார்ட்ஸ்க்கான சைஸ் இருக்குது. ஸோ தம்ப்நெயில் சைஸ் வச்சுன்னா பாருங்கள் அது ஒரு டிஃப்ரெண்ட் சைஸ் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஈவன் இப்படி கூட ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. லெட்டர்ஸ் நம்மளோட ஹெட்டிங்கோ டைட்டிலோ வேணுன்னா கூட நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களோட ஓன் ஐடியா தான், உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஆப்ஷன் இருக்குது, நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஜஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் இது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண ஸ்கொயர் போஸ்ட்டு. இது இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு லேண்ட்ஸ்கேப் சைஸு. தென் இது வந்து யூடியூப் தம்ப்நெயிலுக்கான ஒரு சைஸு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சைஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வந்து அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ ஹோப் இது ரீசைஸ் ஆப்ஷன் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் 2வது எக்ஸசைஸ். இதுவுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எந்த ஃபோட்டோ ஒர்க் பண்ண போகிறீங்களோ நான் கொடுத்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அனுப்பும்போது நீங்களே தான் என்ன பண்ணணும்னா இமேஜ் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி அனுப்பணும். நீங்கள் உங்கள் ஓன் ஃபோட்டோவில் ஒர்க் பண்ணுறது பெட்டரு. அப்படி இல்லைன்னா இப்போது நம்ம நிறைய பேர் கூகுளில் தான் இமேஜஸ் எடுப்போம். நீங்கள் கூகுள்லேயே இமேஜ் எடுத்தீங்கன்னா கூட எப்படி எடுக்கணுங்கிறது நான் சொல்லிடுறேன். இப்போ கூகுள் போய்ட்றோம். இங்கே இமேஜஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அதை நீங்கள் இங்கே வந்து சர்ச் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் இந்தியன் கிட்டுன்னு சர்ச் பண்ணுறேன். இங்கே நிறைய இமேஜஸ் வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து அதோட ஒரிஜினல் குவாலிட்டியில் வந்து டவுன்லோட் பண்ண ஐடியா இல்லை. அது எப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ சர்ச் பண்ணிட்டீங்க இமேஜஸ் உள்ள வந்துட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் பார்க்கும்போது கிளியராக இருக்கும். நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்போஸ் மொபைலில் ப்ரௌஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து வெப் அதாவது உங்கள் உங்கள் ப்ரௌசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வியூன்னு ஒன்று இருக்கும். அந்த நேம் மட்டும் ஒவ்வொன்றுக்கும் லைட்டாக மாறும். டெஸ்க்டாப் வியூன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணால் எப்படி வருமோ அதே மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் அங்கே வரும். அங்கே நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இங்கே நான் சர்ச் பண்ணிட்டேன். இங்கே டூல்ஸ் இருக்குங்களா? இந்த டூல்ஸில் போனீங்கன்னா சைஸ்ன்னு இருக்கும். இதில் போனீங்கன்னா லார்ஜ்ன்னு இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா நல்ல குவாலிட்டி இமேஜ் மட்டும் இப்போ என்ன ஆக போகுதுன்னா ஃபில்டர் ஆகி வரப்போகுது. நீங்கள் லார்ஜ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா எப்பயுமே வந்து ஹை குவாலிட்டி இமேஜ் எடுத்து ஒர்க் பண்ண பழகிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் அவுட்புட் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு அவுட்புட்டாக வர ஆரம்பிக்கும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ இனிமேல் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இதை கற்றுக்க ஆரம்பிக்கும்போது உங்கள் குவாலிட்டி ஃபோக்கஸ் பண்ணி என்றைக்குமே ஒர்க் பண்ணுங்கள். நான் லார்ஜ்ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கிறதுல ஃபில்டர் ஆகிட்டு பாருங்கள். ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி இமேஜ் மட்டும்தான் வரும். இதையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே இங்கே ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுறீங்க. அப்படி பண்ணவே கூடாது. இப்போ அந்த இமேஜை நான் ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுறேன். அட் த சேம் டைம்
இது மேலே போய் நான் கிளிக் பண்ணுறேன். ஆக்சுவலாக எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன். இது மேலே போய் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் கொஞ்சம் லோட் ஆகும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது ஒரு இமேஜை நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது பாருங்கள் கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் அதோட ஒரிஜினல் குவாலிட்டி கெயின் பண்ணும். பாருங்கள் கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரிஜினல் குவாலிட்டி வருது. இது உங்கள் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டர்நெட் ஸ்பீட் பொறுத்து இருக்குது. பட் அது நல்ல குவாலிட்டி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். இப்படி சேவ் பண்ணால் தான் அதோட ஒரிஜினல் குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு இமேஜ் நான் 2 தடவை சேவ் பண்ணியிருக்கேன். இது மேலே போய் ப்ளேஸ் பண்ணும்போது அதோட சைஸ் என்ன காட்டுது பாருங்கள், 924 KB. இது மேலே ப்ளேஸ் பண்ணும்போது பாருங்கள் 11 KB தான் காட்டுது. கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் பண்ணும்போது நல்ல குவாலிட்டி இமேஜ் வந்து கிடைக்கும். நல்ல குவாலிட்டினா இது நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண இமேஜ். பாருங்கள், நான் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ சின்னதாக ஓப்பன் ஆகுதுன்னு. அதை நான் ஜூம் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே அதோட குவாலிட்டி என்னங்கிறது தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப சின்ன சைஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நான் 2வது டவுன்லோட் பண்ண இமேஜை பாருங்கள், நான் கிளிக் பண்ணும்போதே எனக்கு பெரிய சைஸாக ஓப்பன் ஆகும். இன்னும் ஜூம் பண்ணால் கூட குவாலிட்டி பிரேக் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி எப்போயுமே நல்ல குவாலிட்டியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கூகுளில் மட்டும்தான் இமேஜ் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பெக்சல்ஸ்னு ஒரு சைட் வந்து PEXELS பெக்சல்ஸ். இந்த பெக்சல்ஸ்.comல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்டாக் ஃபோட்டோஸ் வந்து கிடைக்கும். இதுலேயே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். கூகுளில் இருக்கிற இது வந்து இங்கே வராது. இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து கூகுள் அளவுக்கு இருக்காது. பட் வந்து எல்லாமே ஹை குவாலிட்டிங்க. எல்லாமே வந்து இப்போ அங்கே கூட கேபியில் தான் வரும். இங்கெல்லாம் நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பியில் தான் வரும். இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணலாம் சேவ் பண்ண தேவையில்ல. ஈவன் இப்போ நான் உங்களுக்கு சூஸ் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இதுலேருந்து எடுத்தது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரீ டவுன்லோடுன்னு இருக்கும், கொடுத்துக்கலாம். ஒரு சில இமேஜ் பெய்டு இருக்கும். பட் அதெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் போகணுங்கிற அவசியமே இல்லை. நிறையா ஃப்ரீ கண்டென்ட் இருக்கும். இப்போ இந்த இமேஜோட சைஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1.39 MB இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ஹை குவாலிட்டியாக இருக்கும். பெக்சல்ஸில் இருக்கிறது எல்லாமே ஹை குவாலிட்டியாக இருக்கும். பெக்சல்ஸ் மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அடோப் எக்ஸ்பிரஸில் 2 ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஒன்று வந்து ரிமூவ் பேக்ரவுண்டு, 2வது வந்து ரீசைஸ் இமேஜ். தென் இன்னொரு ஆப்ஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதெல்லாமே டெய்லி நம்ம அடுத்தடுத்த இதில் ஒன்றுனா பார்க்க போகிறோம். இப்போ அந்த கிராப் இமேஜ்னு இருக்கு. மோரார்லெஸ் இப்போ நீங்கள் கிராப் இமேஜுங்கிறது எப்படி ரீசைஸ் பண்ணீங்களோ மோரார்லெஸ் சேம் அதே தான். இது நான் அடுத்து எங்கே தேவைப்படுதோ அப்போ நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நாளே நம்ம ஒரு ஏஐ ஆப்ஷன் பார்க்குறது வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ஏஐ இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸி. ஸோ ஜென்ரேட் இமேஜ். ஸோ இந்த ஜென்ரேட் இமேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வெர்ஷன் பொறுத்து உங்களுக்கு ஃப்ரீயா இல்லை பெய்டாங்கிறது தெரியும். பட் எல்லாருமே ஒரு செக் பண்ணி பார்த்துருங்க. இன்னைக்கு இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அடோப் எக்ஸ்பிரஸ் தான் வரணுங்கிறது இல்லை. நம்ம வாட்ஸ்அப்பில் ஜென்ரேட் பண்ணலாம், ஜெமினியில் ஜென்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க. கோபைலட்டு, சாட் ஜிபிடி எல்லாத்துலேயுமே பண்ணலாம். அடோப் எக்ஸ்பிரஸ்லையும் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஜென்ரேட் இமேஜ் கொடுத்துட்டேன். ஜென்ரேட் இமேஜ் கொடுத்துட்டு இங்கே வந்து சூஸ் அ மாடல்னு இருக்குது. சூஸ் அ மாடல்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடோபோட ஓன் ஏஐ வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ. அதுக்கு பேர் வந்து ஃபயர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஃபயர்ஃப்ளை எப்படி நீங்கள் வந்து ஜெமினை எல்லாம் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி இமேஜுக்காக மட்டுமே இவங்க டிசைன் பண்ண ஒரு ஏஐ வந்து ஃபயர்ஃப்ளை. பட் இன்னைக்கு இவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பிராண்ட்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயுமே நீங்கள் ஜெமினை சூஸ் பண்ணிக்கலாம், சாட் ஜிபிடி சூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் சப்போஸ் ஏதாவது ஒரு ஏஐ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து இவங்களோட ஓன் ஏஐ ஃபயர்ஃப்ளை நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டுக்குலாம் இப்போ நிறையா இது நான் வந்து ஏஐயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு ஃபீல்டு விசிட் போகிறோம், ஒரு டேட்டு, ஒரு டைமு, இந்த டைமுக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் இங்கேயே வந்து நான் டைப் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு போஸ்ட்டு டேரெக்டாகவே வந்துடும். பட் என்னென்னா அதை ஃபர்தராக எடிட் பண்ணுறது நம்மளாக ஒர்க் பண்ணுறதுக்கும் ஏஐயில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளாக எடிட் பண்ணுறது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரிசைஸாக வந்துடும். ஏஐயில் வந்து நம்ம ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகும். அதை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி 100% எடிட் பண்ண முடியாது. பட் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு எனக்கு இமீடியட்டாக ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னைக்கு ஒரு குட் மார்னிங் போஸ்ட் வேணும், அது வந்து கிராஃபிக் டிசைனர்ஸ்க்குன்னு பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னா நான் வந்து இங்கே கேட்கலாம் மார்னிங் மோட்டிவேஷன் போஸ்ட் ஃபார் கிராஃபிக் டிசைனர்ஸ். அதே மாதிரி சைஸ் என்னங்கிறது இங்கேயே சொல்லிடுங்க. நான் வந்து இன் 1:1 ரேஷியோ, அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் வேணும் அப்படிங்கிறத இங்கே நான் கொடுத்துறேன். மார்னிங் மோட்டிவேஷன் போஸ்ட் ஃபார் கிராஃபிக் டிசைனர்ஸ் இன் 1:1 ரேஷியோ. நீங்கள் இந்த மாதிரி ப்ராம்ப்ட்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும். இப்போது இதுலேயுமே ஸ்டைலு, கம்போசிஷனு இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிந்த் வேவ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் ஆர்ட்னு கொடுத்துருக்காங்க, பேலட் நைஃப்னு கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணும்போது உங்கள் அவுட்புட் அதை பேஸ் பண்ணி வரும். சரிங்களா? இது இப்போ நான் எதுவுமே செலக்ட் பண்ணல, ஜஸ்ட் வந்து நான் இப்போது ஜென்ரேட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டர்நெட் ஸ்பீடு, அப்புறம் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு ப்ராம்ப்ட்டு, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட அளவுக்கு வரல, பட் சம் அவுட்புட் வந்து இது கொடுத்துருக்கு. ஸோ இப்போ 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ நான் கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு சொன்னனால எனக்கு இது அந்த டிசைனிங்கை பேஸ் பண்ணி ஒரு சில கண்டென்ட்லாம் வந்திருக்கு. பட் மோட்டிவேஷன் கோட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இதுக்கு மேலே வேணால் நம்ம என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இதே இது இப்போ நான் ஃபயர்ஃப்ளைக்கு பதிலாக இங்கே வந்து இப்போ நான் ஜெமினை யூஸ் பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குது அவுட்புட்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ ஜெமினை வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ங்கிறனால நம்மகிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிச்சு. இப்போ இதே ப்ராம்ப்ட் இங்கே நான் கொடுத்துருக்கேன், என் மார்னிங் மோட்டிவேஷன் போஸ்ட் அதே ப்ராம்ப்ட் தான். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபயர்ஃப்ளைக்கு பதிலாக நான் ஜெமினை போடுறேன். எது பெட்டராக இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஜென்ரேட் இமேஜ் அப்படிங்கிறது நீங்கள் தனியாக ஒரு இப்போ நம்ம எல்லாமே தனி ப்ராம்ப்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், ரிமூவ் பேக்ரவுண்டு, ரீசைஸ் எல்லாமே. பட் டிசைன் பண்ணும்போது இது எல்லாமே ஒன்னோட ஒன்று நீங்கள் வந்து இன்டர்லேட்டடாக நீங்கள் பண்ண முடியும். அதாவது ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டிசைனில் எனக்கு பர்டிகுலராக அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் பாட் வேணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்க, பாருங்கள், அடோப் ஃபயர்ஃப்ளையை விட ஜெமினை நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு கிராஃபிக் டிசைனுக்கு தேவையான மாதிரி ஒரு இமேஜ் போட்டு எனக்கு வந்து ரைஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டென்ட் கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு போஸ்ட் வந்து இது எனக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம், இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இதெல்லாமே பாருங்கள், நான் ஜென்ரேட் மோர்னு கொடுத்தா இன்னொரு ஆப்ஷன். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு யோசிச்சு பாருங்கள், இங்கே எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுது அப்படிங்கிறதும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதே ஆப்ஷனை பாருங்கள், இது பாருங்கள், எனக்கு இன்னும் பெட்டராக இருக்குது. மார்னிங் டிசைன் இக்னைட் யுவர் கிரியேட்டிவிட்டி, இது எனக்கு இன்னும் அவுட்புட் பெட்டராக இருக்குது. இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணி பழக பழக தான் உங்களோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத அது புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும். நான் அடோப் எக்ஸ்பிரஸை விட மற்ற ஏஐயில் டேரெக்டாக இமேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் எதிர்பார்க்குற மாதிரியான அவுட்புட் ரொம்ப சீக்கிரமே கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஏஐ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஏற்படக்கூடிய அந்த ஒரு கம்யூனிகேஷன், நீங்கள் ரொம்ப நாள் பழக பழக அந்த கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஏஐ டூல் கூட உங்களோட கம்யூனிகேஷனும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அவுட்புட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராம்ப்ட்டு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்கள் அவுட்புட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போது இது வந்து 3வது எக்ஸசைஸ். நீங்கள் எந்த ஒரு ஏஐ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். சரிங்களா? இந்த ஜென்ரேட் இமேஜில் போயிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு மார்னிங் மோட்டிவேஷன் போஸ்ட்னு சொல்கிறோம். மேபி நீங்கள் எல்லாருமே மார்னிங் மோட்டிவேஷனே கொடுங்க. ஏன்னா அப்படின்னா தான் நீங்கள் எந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா வரும். சரிங்களா? ஸோ நீங்களே ஜென்ரேட் பண்ணி இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி 3 விஷயம் பார்த்துருக்கோம் நம்ம குயிக் ஆக்ஷனில். இப்போ நீங்கள் எந்த பேஜில் இருந்தாலுமே இங்கே மேலே பாருங்கள், இந்த அடோப் எக்ஸ்பிரஸோட லோகோ இருக்கா, இங்கே ஏன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைல் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது பிஎன்ஜியாக இருந்தாலும் எடிட்டபிள் வெர்ஷன் எல்லாமே ஆன்லைனில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நீங்கள் எங்கே போய் அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஹோம் பேஜ் போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் யுவர் ஸ்டஃப்னு இருக்கா, இந்த யுவர் ஸ்டஃப்ல போனீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ பாருங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ் நான் டிசைன் பண்ணது நிறையா இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு தேவையான போஸ்டர்ஸ் எல்லாமே நான் நிறையா இதில் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், தம்ப்நெயில், இது வந்து என்னோட சனுக்காக நான் பண்ண ஒரு யூடியூப்காக பண்ண ஒரு தம்ப்நெயில் ஒர்க். பாருங்கள், இப்போ கூட எடிட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் தனித்தனி லேயராக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா வந்து இதில் பண்ண முடியும். ஸோ இங்கே போய்ட்டு யுவர் ஸ்டஃப்னு கொடுத்தீங்கன்னா அதில் இப்போ நம்ம கிரியேட் பண்ண டிசைன்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண இந்த ரீசைஸ் பண்ணோம் அதெல்லாம் இல்லை அப்படின்னா அதை நம்ம பெருசாக கஸ்டமைஸ் பண்ணலை, ஜஸ்ட் சைஸை ரீசைஸ் பண்ணி போட்டிருக்கோம், பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கோம்.
ஸோ அது இங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க அகைன் அத டைரக்ட்டா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா போயிட்டு எடுத்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்க ஃபைனலைஸ்டா ஒரு டிசைனு இப்ப இந்த மோட்டிவேஷன் போஸ்ட்ங்கிறது ஒரு அவுட்புட் டிசைன் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா சேவ் ஆயிடும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் டூல் மாரி. பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்றது, ரீசைஸ் பண்றதெல்லாம் ஒரு அடிஷனல் டூல் மாரி. ஒரு இமேஜ உள்ள கொண்டு வரோம், ரீசைஸ் பண்றோம், அவுட்புட் எடுத்துக்கிறோம். அந்த மாரி. ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு கன்டென்ட் ரொம்ப கிளியரா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க WhatsAppல ஒரு ஆடியோ மெசேஜா நீங்க போடலாம். நான் எவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ண முடியுமோ கிளியர் பண்ணுவேன். நீங்க வொர்க் பண்ணும்போது ஒரு சில ஆப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இந்த ஆப்ஷன் எனக்கு வேற மாரி வருது அப்படின்னா, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே எனக்கு ஷேர் பண்ணிட்டு, அதுக்கு கீழ ஒரு ஆடியோ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, அங்கேயே நானு டவுட் கிளியர் பண்ணுவேன். ஸோ டவுட் கேட்கறதுக்கு தயக்கப்படாதீங்க. எந்த அளவுக்கு நல்லா கத்துக்க முடியுமோ, அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நீங்க நல்லா கத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ. நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம்.